முதலமைச்சரிடம் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள் முன்வைத்ததாக அன்புமணி ராமதாஸ் பேட்டி. தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை மூட உறுதியாக இருப்பதாகவும் தகவல். திமுக உடனான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொகுதி உடன்பாட்டில் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கையெழுத்து. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு விவகாரம். டெல்லி உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் மேல்முறையீடு. போக்குவரத்து துறை சார்பில் 500 புதிய பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னைக்கு புதிய மாநகர மற்றும் மினி பஸ்கள் இயக்கம். ஏழைகளின் நலன் காக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சென்னை நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்ததாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை முற்றிலும் அகற்றுவதில் பாமக உறுதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்சி கொடுத்த 10 அம்ச கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் கேட்டுக்கொண்டோம். இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள். இன்னும் 2 ஆண்டு காலத்திற்குள் பூரணமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என எங்கள் கோரிக்கையாக நாங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கைகள் வைத்தோம். அதையும் முதலமைச்சர் நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொண்டு அதற்கு அறிவிப்புகள் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். திமுக உடனான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு மக்களவைத் தேர்தலுக்காக தொகுதி ஒதுக்கீடு செய்வது குறித்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் திமுக தேர்தல் பணிக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து கையெழுத்திடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன் வெற்றிக்காக கடுமையாக உழைப்போம் என்றும் இடைத்தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் 21 தொகுதிகளுக்கும் திமுகவுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் குறிப்பிட்டார். நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழுவில் விவாதித்தோம். தமிழகத்தில் 40 தொகுதிகளிலேயும் பிஜேபி, அதிமுக, பாமக கூட்டணியை முறியடிக்க வேண்டிய ஒரு அரசியல் தேவை இருக்கிற இந்த பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த 2 தொகுதிகளில் உடன்பாடு செய்து கொள்வது எனவும் 40 தொகுதிகளிலும் இணைந்து பணியாற்றுவது எனவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தீர்மானித்து 2 தொகுதிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் மேல்முறையீடு செய்துள்ளார். ஜெயலலிதா மரணத்திற்கு பின் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் முதலில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எந்த அணிக்கு என போட்டி ஏற்பட்டது. இதனையடுத்து இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது. 2017ஆம் ஆண்டு நவம்பரில் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அணிதான் அதிமுக என அறிவித்த தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தையும் அவர் அணிக்கு வழங்கியது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தினகரன், சசிகலா ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சரியே என தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தினகரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை சார்பில் 500 புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 500 புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். போக்குவரத்து துறை சார்பில் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை உள்ளிட்ட மண்டலங்களுக்கு 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் கொடியசைத்து இன்று துவக்கி வைத்தார். விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 198 பேருந்துகளும், சேலம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 134 பேருந்துகளும், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 160 பேருந்துகளும் வழங்கப்பட்டன. இதேபோல சென்னை மாநகரத்திற்கு புதிய மாநகர மற்றும் சிறிய பேருந்துகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார்.
சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 8 பேருந்துகள் வழங்கப்பட்டன. அப்பொழுது புதிய பேருந்துகள் உள்ளே சென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். ஏழைகளின் நலன் காக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தொழிலாளர் துறை அமைச்சர் நிலோபர் கபில், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது அவர்கள் அரசின் திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், ஏழைகளின் நலன் காக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாக குறிப்பிட்டார். அதன் ஒரு பகுதியாக இன்று அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஏழைகளுக்காக டைரக்டா ஏழைகள் பெனிஃபிட் அடையணும்ன்ற எண்ணத்தோட மத்திய அரசுல பலவிதமான திட்டங்கள் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 5 வருஷமா கூட நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்காக அவங்க கடனை தீர்க்கிறது ஒரு விதம், அது ஒரு முறை 10 வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு ஊதியமா அவங்க கையில இருக்கணும் அப்படின்ட்டு 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கிற திட்டத்தை அறிவிச்சார் பிரதமர். இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கறத லான்ச் பண்றாங்க இன்னைக்கு. தேமுதிகவுடன் கூட்டணி குறித்த அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பலம் பொருந்திய இமயமலை இயக்கம் என குறிப்பிட்டார். விஜயகாந்த் உடல்நிலை குறித்து விசாரிக்கவே அவரை சந்தித்ததாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஜெயக்குமார், அனைத்து இயக்கத்திற்கும் தனித்தன்மை உண்டு என தெரிவித்தார். திமுகவின் நடைமுறைகள் மக்கள் நலன் திட்டங்களுக்கு எதிராகவே உள்ளது எனவும், அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் நாளை நடக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பிரச்சார கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். நம்முடைய அருமை சகோதரர் நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் இப்ப தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர். எனவே அவர் ஒரு உடல்நிலை சரியில்லாத போது ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் உடல்நிலை குறித்து நலம் விசாரிப்பதற்காக சென்றது என்பது அது நீங்க கொச்சைப்படுத்தக்கூடாது. எந்த நிலையிலும் சரி எங்களுடைய தனித்தன்மை எந்த நிலையிலும் நாங்கள் இழக்க மாட்டோம். அது மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னாரு, உறுதியா வருவாங்க. அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உறுதியாக மேடையில் அமர்வார்கள். அதான் சொன்னேன், உறுதியாக வருவார் என்று துணை முதலமைச்சர் சொன்னதுதான் நான் மீண்டும் ரீஇட்டரேட் பண்றேன். உறுதியாக வருவார். தமிழகத்திற்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப் போவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி கடந்த 2016ஆம் ஆண்டு எழும்பூரில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம் மக்கள் நல கூட்டணி சார்பாக நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது தொடர்பான வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. இதில் வைகோ எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்காக நாளை தமிழகத்திற்கு வருகிறார் என்றும், அதனால் மோடிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவேன், என் தலைமையில் மதிமுக கருப்பு கொடி காட்டும் என்று தஞ்சை ஜில்லாவில் நொறுங்கி கிடந்த தென்னந்தோப்பிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க நான் அறிவித்தேன். அறிவித்தபடி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறார், நாங்கள் எதிர்ப்பு காட்டப் போவதில்லை. திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறிய வைகோ, மதிமுக சார்பில் பொதுக்குழு கூட்டம் அண்ணா நகரில் நாளை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு திராவிட இயக்கத்தையே எப்படியா அழிக்க வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள், சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு அவர்கள் பாதுகாத்து வந்த திராவிட இயக்கத்துக்கு
ஒரு சிறு ஊரும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் நாங்கள் தீர்க்கமாக ஆலோசித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதிமுகவின் வலிமையும் சேர்த்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது இது திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கால கட்டாயமும் கடமையும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஆண்டு முடிவெடுத்து அதன்படி செயல்பட்டு வருகிறோம். வண்டலூர் அருகே நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடியால் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் பதற்றத்தால் மு.க.ஸ்டாலின் திணறி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நாளைய தினம் தாம்பரம் கேளம்பாக்கத்தில் உள்ள திடலில் உரையாற்றுகிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள். இது தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். இதுல ஸ்டாலின் வேற ஒரு அறிக்கை கொடுக்கிறார். விருதுநகர்ல 6ஆம் தேதி அவரோட கூட்டணி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆட்சியாளர்களை அகற்றும் என்று சொல்கிறார். விருதுநகர் 6ஆம் தேதி கூட்டணி கூட்டமா, சென்னையில் தாம்பரத்தில் நடக்கக்கூடிய கூட்டணி கூட்டமா என்றால் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கலந்து கொள்ளுகின்ற கூட்டணி கூட்டம்தான் தமிழகத்தில் வெற்றியை குவிக்கப் போகிறது. ஏனென்றால் கண்டபடி பேசுகிறார், தன்னை விற்று கொண்டவர்கள் என்று சொல்கிறார், மனசாட்சி இல்லாமல் இவர்கள் விலை பேசினார்கள் என்று சொல்கிறார். அதாவது ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்ற பதற்றத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். அதனால் அவருக்கே தெரியும் இன்னைக்கு அவர்கள் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள் என்று. சென்னை அருகே வண்டலூரில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் பாஜக, அதிமுக, பாமக, புதிய தமிழகம் கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. இந்த கூட்டணியின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் சென்னை அருகே வண்டலூரில் நாளை நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகிறார். இதற்காக பொதுக்கூட்ட மேடையும் ஹெலிகாப்டர் இறங்கு தளமும் அமைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் வருகை ஒட்டி சென்னையின் முதன்மையான இடங்கள், விமான நிலையம், வண்டலூரில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் ஆகியவற்றில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் வெல்லும் திட்டத்தின் துவக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். அப்போது அவர் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் செங்கோட்டையன் 1000 மாணவர்களை தேர்வு செய்து தனியார் கல்லூரிகளில் படிப்பதற்கான வசதிகள் செய்து தரப்படும் என உறுதி அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இன்று முதலமைச்சருடைய ஒப்புதலோடு 30 கல்லூரிகளில் இங்கு இருக்கின்ற சிறந்த வீரர்களில் இருக்கின்ற மாணவர்களை தேர்வு செய்து கல்லூரியிலே படிப்பதற்கும் அங்கே தங்குவதற்கு வசதிகள் அனைத்தும் அங்கே இருக்கிற கல்லூரியை ஏற்று அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. சிறந்த வீரர்களுக்கான வீர விளையாட்டுக்களை அதற்கு பயிற்சி அளிப்பதற்கும் அதில் வெற்றி பெற்று மாணவர்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை எடுத்து தருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதற்காக இந்த ஆண்டு ஒரு 1000 மாணவர்கள் நாங்கள் தேர்வு செய்ய இருக்கிறோம். மாணவ மாணவிகளை அந்த பணிகளும் இந்த ஆண்டு நிறைவு செய்யப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் +1 படிக்கின்ற மாணவர்கள், +2 படிக்கின்ற மாணவர்கள், +2 முடித்துவிட்டு செல்கிற மாணவர்களுக்கு 15,40,000 மடிக்கணினி வழங்குவதற்காகவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகளும் துவங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பணிகளும் பார்க்கின்ற போது இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக அனைத்து துறைகளும் நிகழ்வதற்கு, எதிர்காலத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவது என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜகவின் ஆட்சிக்கு எதிராக மெகா கூட்டணி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த முயற்சிகளை பல்வேறு மாநில கட்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணிக்கு யாருக்கும் பிடிகொடுக்காமல் இருந்து வருகிறது.
இதனிடையே டெல்லியில் உள்ள 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை ஆம் ஆத்மி கட்சி அறிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் தலைமை ஆம் ஆத்மி கட்சி கூட்டணிக்கு இழுக்க தீவிர முயற்சி காட்டி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவது என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி முடிவு செய்துள்ளார். கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட வேண்டும் என டெல்லி மாநில காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தது விபத்தில்தான் என்றும் தீவிரவாத தாக்குதலால் இல்லை என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் 40 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விமானப்படை தாக்குதல் தொடர்பான சான்றுகளை அரசு வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் ஏற்கனவே கோரியிருந்தார். இந்நிலையில் புல்வாமா தாக்குதலில் நிகழ்ந்தது தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றும் அது விபத்து என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். விமானப்படை தாக்குதலில் உயிரிழந்த தீவிரவாதிகள் 300 பேர் என்று அரசும் 400 பேர் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் 250 பேர் என அமித்ஷாவும் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் திக் விஜய் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜீவ்காந்தி மரணம் விபத்தா தீவிரவாத செயலா என்பதை திக் விஜய் சிங் விளக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் வி.கே. சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் புல்வாமா தாக்குதலில் நிகழ்ந்தது தாக்குதல் இல்லை என்றும் விபத்து என்றும் டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பேசிய மத்திய வெளியுறவு இணையமைச்சர் வி.கே. சிங் ராஜீவ்காந்தி மரணம் விபத்தா தீவிரவாத செயலா என்பதை திக் விஜய் சிங் விளக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பால்கோட்டில் தீவிரவாதிகளின் பயிற்சி முகாமை இலக்காக கொண்டு ஒரே இடத்தில் மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்க திட்டமிட்டு தாக்குதல் நடைபெற்றதாகவும் வி.கே. சிங் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்களிப்பை மறந்துவிட முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அதலாஜ் என்னும் இடத்தில் அன்னபூர்ண தாம் அறக்கட்டளை சார்பில் கல்விக்கூடம் மாணவர் இல்லம் கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்வேறு சமூகத்தினரும் ஒன்றாக இணைந்து சமூக சிக்கல்களை எதிர்கொண்டு சமாளித்த பாரம்பரியத்தை இந்தியா கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கல்வி, நீர்ப்பாசனம் ஆகியவற்றின் மேம்பாட்டிற்கு அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சமுதாயத்தின் கூட்டு செயல்பாடு மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் மோடி குறிப்பிட்டார். கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்களிப்பையும் மோடி நினைவு கூர்ந்தார். முன்னதாக விழா மேடையில் தனது அரசியல் குருவும் குஜராத் முன்னாள் முதலமைச்சருமான கேசுபாய் பட்டேலின் காலை தொட்டு மோடி வணங்கினார். பாஜகவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஹேக்கர்கள் முடக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேசிய கட்சியான பாஜகவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.bjp.org என்ற இணையதளத்தில் அக்கட்சியின் சாதனைகள், செயல் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து தகவல் இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில் இந்த இணையதளத்தை ஹேக்கர்கள் இன்று முடக்கினர். காலை முதலே இந்த இணையதளம் சரியான முறையில் இயங்கவில்லை. பாஜகவின் இணையதளம் முடக்கத்திற்கு இதுவரை எந்த ஹேக்கர்கள் குழுக்களும் பொறுப்பேற்கவில்லை. இதுகுறித்து பாஜக தலைமை கொடுத்த புகாரின் பேரில் மத்திய சைபர் குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹேக்கர்களின் இந்த அதிரடியால் பாஜகவினர் அதிர்ச்சியில் உள்ளனர். மகாராஷ்டிராவில் ஒரு வீட்டில் இருந்து குவியல் குவியலாக பயங்கர வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கார் என்ற இடத்தில் ஒரு வீட்டில் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள் உள்பட பல்வேறு பயங்கர வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அங்கு பதுங்கியிருந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். புல்வாமா தாக்குதலை அடுத்து நாடு முழுவதும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
கட்சி ஆரம்பித்துவிட்டு தற்போது தனிமரமாக டிடிவி தினகரன் உள்ளார் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக தலைமையில் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நல்ல முடிவு அதிமுக தலைமையில் மிகப்பெரிய பலமான கூட்டணி அமைந்திருக்கிறது. அவர் கூட இருக்கிறவர் தான் சபாநாயகரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபாநாயகரை 10 ஆண்டுகளாக 8 ஆண்டுகளுக்கு மேலே சபாநாயகர் இருக்கக்கூடிய தனபால கையை வெட்டுவேன், கொரோனாவை கையை வெட்டுன்னு சொல்கிற குண்டர்கள் எல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு என்னைய பார்த்து ரவுடி சொன்னாரா? அதுக்கு கண்டிக்கப்படாதா? இந்த மாதிரி ஆளுகளை கண்டித்து பேசுகிறது தப்பா? நான் ரவுடி, அவர் யாரை பார்த்தாலும் தப்பாக தான் தெரியும். உண்மையை சொன்னால் அவங்களுக்கு கசக்கும். நாங்கள் திண்ணையில் உட்காடுறோமா, அவர் பண்ணையில் உட்காராருன்னு பிற பார்ப்போம். சென்னை கோயம்பேடு பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள 4614 சிசிடிவி கேமராக்களை மாநகர காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக கோயம்பேடு பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதன்படி கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 1609 சிசிடிவி கேமராக்களும், CMBD காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 999 சிசிடிவி கேமராக்களும், மதுரவாயல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 2006 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை கோயம்பேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் அனல் காற்று வீசும் என்றும், பகல் நேர வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடைக்காலம் என்பதால் மேகங்கள் இன்றி வானம் தெளிவாக இருப்பதாலும் நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கில் இருந்து வரும் வெப்ப காற்றால் தமிழக வானிலையிலும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை பொறுத்தவரை சில நேரங்களில் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்நிலையில் தலைநகர் சிம்லா, மணாலி, கல்பா, கேலாங், டல்ஹவுசி உள்ளிட்ட நகரங்களில் இன்றும் கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் சாலைகள், கட்டிடங்கள், மரங்கள் உள்ளிட்டவை வெள்ளை கம்பளம் போல போத்தியது போல் அழகுடன் காட்சியளிக்கிறது. சிம்லா உள்ளிட்ட சில நகரங்களில் சாரல் மழையும் பெய்ததால் மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். பழங்குடியின பகுதியான லஹால் சிப்டி மாவட்டத்திற்கு உட்பட்ட கேலாங் நகரில் வெப்பநிலை -9.8 டிகிரியாக பதிவாகியுள்ள நிலையில் அங்கு உறைபனி நிலவி வருகிறது. இதன் காரணமாக அங்கு பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நாகப்பட்டினத்தில் அரிய வகை ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இட்ட முட்டைகளை சேகரித்த வனத்துறையினர் அவற்றை குஞ்சு பொறிப்பகங்களில் அடை வைத்தனர். சீர்காழி, நாகப்பட்டினம், கோடிக்கரை ஆகிய ஊர்களில் உள்ள குஞ்சு பொறிப்பகங்களில் 470 ஆமை குஞ்சுகள் பொறித்தன. இவற்றை வனத்துறை அதிகாரிகள் கடலில் விட்டனர். கஜா புயலுக்கு பின் கடலில் ஏற்பட்ட மாற்றங்களால் கடந்த ஆண்டை விட ஆமையின பெருக்கம் 70 விழுக்காடு குறைந்துள்ளதாக வன உயிரின காப்பாளர் நாகா சதீஷ் தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான தங்க நகைகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மலேசியாவின் குலாலம்பூரில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது சுரேஷ் முத்தமிழ் என்பவர் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 208 கிராம் தங்க நகைகளை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்ததுடன் இதுகுறித்து அவரிடம் விசாரணை நடத்தினர்.